ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். இன்றைக்கி நம்மளோட சுந்தரி சீரியல் அப்புறம் இலக்கியா சீரியல் நடிகர் அரவேஷ் இருக்கார் இல்லையா, அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நியூ லுக் அப்படின்னு சொல்லி 10 வருஷத்துக்கு அப்புறம் க்ளீன் ஷேவ் பண்ணி இந்த பிக் வந்து போஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போஸ்ட் பண்ணியிருந்தாரு. என்னடா இது க்ளீன் ஷேவாக இருக்குது, ஒரு வேளை அப்கமிங் நியூ ப்ராஜெக்ட் ஏதாவது பண்ணுறாரா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா கெட் ரெடி ஃபார் சுந்தரி வளைகாப்பு அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட்டு. என்னென்னா, ஓவரால் அந்த சுந்தரி டீமில் இருந்தாங்க இல்லையா, டெக்னீஷியன்லேருந்து சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்லேருந்து குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே ஒன்றா ஒரு பஸ் பிடிச்சி இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுக்காக சுந்தரியோட கிராமத்துக்கு போகிறாங்க. என்ன மாதிரி ஒரு பிணைப்பு இருக்குல்ல, இந்த டீம் ஒட்டுமொத்தமாக அந்த ஒரு அன்பு வந்து சுந்தரி மேலே வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போகிறாங்க. எல்லாருமே சீரியலில் வந்து நடிப்பாங்க, நடித்து இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு பாண்டிங் வந்து இருக்குமா அப்படின்னு தெரியாது. ஆனால் ஃபங்க்ஷன்லாம் வச்சாங்க அப்படின்னா அந்த சீரியலில் நடிக்கிற நடிகர் நடிகையெல்லாம் போவாங்க தான். ஆனால் வளைகாப்பு அவங்களோட வில்லேஜில் நடக்குது போல இருக்குது. அதுக்கு ஒட்டுமொத்த டீமே வந்து கிளம்பி போயிருக்காங்க. அதுவும் ஒரு பெரிய பஸ் பிடிச்சி அந்த சுந்தரியோட வளைகாப்பை பார்க்கறதுக்காக எல்லாரும் கிளம்பி போயிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த வேனில் வந்து அந்த பஸ்ஸில் வந்து எடுத்த ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்காரு நம்மளோட அரவேஷ். இதுக்காக தான் க்ளீன் ஷேவ் போல இருக்குது. ஏன்னா தங்கச்சிமால்ல தாய்மாமன் சீர் சுமந்து போகிறாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் ரொம்பவே க்ளீன் ஷேவ் பண்ணி வேஷ்டி சட்டையெல்லாம் பயங்கரமாக கெத்தாக வந்து போயிட்டுருக்காரு. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்த்துக்கள் சுந்தரி, உங்களோட வளைகாப்புக்கு.